யூனிவர்சிட்டி வெப்சைட்ல சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா ஷெட்யூல் எல்லாமே போட்டிருக்கும். அதுக்கான PDF எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். டிஎன்ஏ யூசர்பி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம், இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. காக்கி தான் என்னுடைய கனவு அப்படிங்கிற மாதிரியுமே இருந்துட்டு இருப்பீங்க. அப்படி இருந்தாலுமே இப்போ ரீசெண்ட் டைம்ல எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து கால்பர் வந்து இன்னுமே வரல. அதுலேயுமே எனக்கு வந்து வயசு இந்த வருஷத்தோட, அதாவது டிசம்பர் மாசமே முடிஞ்சு போச்சு, ஜனவரி மந்த் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஏஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரியுமே நிறைய மாணவர்கள் வந்து கேட்டீங்க. ஸோ டிஎன் யூசர்பி போர்டுகிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாமே மினிஸ்டரோட கையில தான், அதாவது சிஎமோட கையில தான் இருக்கு. அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா நாங்க தாராளமா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏஜ் பார்ல உள்ள ஸ்டூடெண்ட்டுமே எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ நீங்களுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ படித்தா மட்டும்தான் நம்ம டபுள் ஸ்டார் வச்ச யூனிஃபார்ம் வந்து போட முடியுமே தவிர, படிக்காம அவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நம்முடைய அகாடமி சார்பா டிஎன்பிஏ எஸ்ஐ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டிஎன்பிஏ டெஸ்ட் பேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஎன்பிஏ அப்படின்னா என்ன, தமிழ்நாடு போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ அதுதான் வந்து டிஎன்பிஏ. ஓகே, அப்போ இந்த டிஎன்பிஏ போகணும், நம்ம ட்ரைனிங் போகணும் அப்படின்னா நம்ம படிச்சா மட்டும்தான் போக முடியுமே தவிர நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னா போக முடியாது. ஓகே, அதே மாதிரி எஸ்எக்ஸாம் பொறுத்த மட்டும் உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்ப ரீசெண்ட் டைம்ல எல்லாருமே நல்லா ப்ரிப்பரேஷன் பண்றாங்க, எல்லாருமே நல்லா பிசிக்கல் பண்றாங்க, ஈஸியா பாஸ் பண்றாங்க, போஸ்டிங்குமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ எஸ்எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா நம்ம எஜுகேஷன்ல நல்லா ஸ்டடியா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அதே மாதிரி பிசிக்கல்ல நல்லா ஃபிட்டா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஈஸியா எக்ஸாம் பிசிக்கல் எல்லாமே கிளியர் பண்ணி அடுத்த ஸ்டேஜான ட்ரைனிங் வந்து போக முடியும். ஓகே, அப்போ ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்ல சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் அந்த அகாடமி போனா பாஸ் பண்ணிடுவேனா, இந்த அகாடமி போனா பாஸ் பண்ணிடுவேனா, இந்த அகாடமில இந்த புக்கு கொடுக்காங்க இதை படிச்சா பாஸ் பண்ணிடுவேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்களே தவிர யாருமே ஸ்கூல் புக்கை நான் படிக்கட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க மாட்டேங்கிங்க. ஸோ நம்முடைய அகாடமி பொறுத்த மட்டும் நீங்க 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சீங்க அப்படின்னாலே போதுமானது. அந்த ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு டெஸ்ட் பேஜ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நிறைய அகாடமி நீங்க இந்த அகாடமி புக்கு வாங்கி படிங்க, எங்க அகாடமி புக்கு தான் பெஸ்டா இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த அகாடமில படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பாஸ் பண்ணி போஸ்டிங் போகணும். ஏன் போக மாட்டேங்க? ஸோ ஸ்கூல் புக்கை யாரு படிக்காங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்க அகாடமி புக்கை வாங்கி படிக்கலாம். ஓகே, இட்ஸ் ஓகே, பட் இருந்தாலுமே ப்ராப்பரா வந்து படிங்க. ஓகேவா? ஏன்னா அதுல ஒரு சில கண்டென்ட் இருக்கும், இல்லாம இருக்கும். அதையும் தாண்டி நீங்க ஸ்கூல் புக்கை நல்லா படிக்கும் போது டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு ரியலைஸ் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஒரு கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதனால அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி சார் எங்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை, அப்ப நான் என்ன பண்ணட்டும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய புத்தக கண்காட்சி போடுறாங்க. அந்த புத்தக கண்காட்சியில நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்ல இருந்தே கல்வித்துறையில இருந்து ஒரு ஸ்டால் வந்து போடுறாங்க, அதாவது புத்தக அந்த கடை வந்து போடுறாங்க. அந்த புத்தக கடையில 6ஆப்ல இருந்து 12ஆம் வரைக்குள்ள எல்லா புத்தகமே வந்து அவைலபிளா இருக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்க சென்னை நுங்கம்பாக்கம் போங்க, டிபிஐ அந்த கேம்பஸ் போயிட்டீங்க அப்படின்னா அங்க ஸ்கூல் புக்கை நம்ம பர்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இ சர்வீஸ் சென்டர் அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்கூல் புக் வேணுமோ அந்த ஸ்கூல் புக்கை ஆர்டர் போட்டு நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கே அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் நீங்க தான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணணுமே தவிர உங்களை தேடி எதுவுமே வந்து வராது. ஓகே, ஸோ 6 to 12 வரைக்குள்ள சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி சார்பா டிஎன்பிஏ எஸ்ஏ எக்ஸாம் டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கான PDF எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த டெலிகிராம் குரூப்ல அந்த ஷெட்யூல் எல்லாமே நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணி ஈஸியா பயன்பெற்றுக் கொள்ளலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஃபீஸ்
பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு என்ரோல் நம்பர் கொடுத்துருவோம். அந்த என்ரோல் நம்பரை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்லைன்னா வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்லயோ நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். அந்த வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் மூலமா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் PDF ஃபார்மட் கொஸ்டின் பேட்டர்ன் அனுப்புவோம். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். OMR சீட்டுமே அனுப்புவோம். அதையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது போக சைக்காலஜிக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து PDF ஃபார்மேட்ல தருவோம். அதையுமே நீங்க வந்து ப்ராப்பரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸு அண்ட் சைக்காலஜி இது மூணுமே வந்து கஷ்டமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சைக்காலஜியை பொறுத்த மட்டும், அதாவது கணிதம், உளவியல் இதை பொறுத்த மட்டும் இப்போ உள்ள டைம்ல எல்லாருமே நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, மார்க் வந்து நிறைய ஸ்கோர் பண்றாங்க. அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்ல யாரெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவங்க தான் ஈஸியா போஸ்டிங் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க, சார் எனக்கு மேக்ஸ், ரீசனிங், சைக்காலஜி நல்லா வரும் அப்படின்னா ஓகே. அதே மாதிரி எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நல்லா வராது அப்படின்னா அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நல்லா வரும், மேக்ஸ், ரீசனிங் நல்லா வராது அப்படின்னா நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ற பட்சத்துல ஈஸியா நம்ம அதுல ஸ்ட்ராங் ஆயிடலாம். அதே மாதிரி சார் எனக்கு பிசிக்கல் சுத்தமா வராது, ஆனா நான் இனிமேதான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் எக்ஸாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் நான் பிசிக்கல் வந்து பண்ணுவேன் அப்படின்னா நீங்களுமே தயவு செய்து இப்பவே பிசிக்கல் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்பவே பிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளேயே வந்துடும். அதே மாதிரி நீங்க பிசிக்கல் நல்லா பண்றீங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து எக்ஸாம் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் வந்து கிரியேட் ஆயிரும். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தயவு செய்து எஸ்ஐக்கான எக்ஸாமுக்கான ஒரு மெத்தடு, பிசிக்கலுக்கான மெத்தடு ரெண்டையுமே நீங்க வந்து அதை தயார்படுத்திக்கோங்க. நான் எக்ஸாம் வந்த பிறகு தான் படிப்பேன், பிசிக்கலுக்கு வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இப்போ நீங்களே தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம், போஸ்டிங்குமே வந்து வாங்கிடலாம். ஸோ வயது தளர்வு பற்றி சிஎம் கையில் தான் வந்திருக்கு. அவங்க ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். ஸோ படிக்காத ஸ்டூடெண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் டிஎன்பிஏ டெஸ்ட் ஷெட்யூல் வந்து டெலிகிராமில் பப்ளிஷ் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு ப்ராப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ படித்தா மட்டும் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும், யூனிஃபார்ம் வந்து போட முடியும். நான் படிக்கவும் மாட்டேன், எதுவுமே எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கால்பர் வரப்போகிறது உறுதி. அதே மாதிரி வேகன்சியுமே வந்து நல்லா பல்க் வேகன்சி இருக்கு, அதை பார்த்துட்டு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி தமிழ்நாடு போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் நீங்களுமே ஒரு எஸ்ஐ ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.